நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ போகிறோன்னு யோசித்தாலே அது ரொம்ப கஷ்டம்தாங்க. எப்படி வேணாலும் வாழ்ந்துடலான்னு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, ஒரு அசாத்தான ஒரு தைரியம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அசால்ட்டாக வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம நடந்து போகிற பாதையில் யாரோ ஒருத்தர் பூ போட்டு வச்சுருப்பாங்க, அதில் நம்ம அழகாக நடந்து போயிடலான்னு நம்ம நினச்சோம்னா, அதுதான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். நம்ம நடக்கக்கூடிய பாதையில் முள்ளும் இருக்கும். அந்த முள்ளும் நம்ம காலில் குத்தும். அதால் நமக்கு ரத்தமும் வரும், வலியும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்புகளோடு தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி, எவ்வளோ நம்ம விட்டு கொடுத்து போனாலும் சரி, நம்மளை காயப்படுத்தி பார்க்கக்கூடியவங்க தான் எல்லாருமே எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. தடுக்கி விழுந்த இடமெல்லாம் நம்மளை காயப்படுத்துகிற ஆளாக தான் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் எந்த திசையில் பார்த்தாலும் ஏமாற்றக்கூடியவங்களும், நம்மக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளை நிராகரிக்கக்கூடிய மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில். அவங்களும் இன்றைக்கி வாழ தான் வந்திருக்காங்க, நம்மளும் இன்றைக்கி வாழ தான் வந்திருக்கோம். ஆனால் நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். அவங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்களாம் வாழட்டோங்க. நம்ம கஷ்டத்தை எதிர்பார்த்தே வாழ்வோம். அப்போ தான் நமக்கு அந்த வலியும் வேதனையும் வந்தால் கூட நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே, சரி இருக்கட்டும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நம்ம வரவங்க எல்லாம் நமக்கு உறவாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, நமக்கு வலியே இல்லாமல் வாழ்க்கை போகும்னு நம்ம நினச்சா அது நிச்சயமாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வலியாக இருக்குங்க. ஏமாற்றங்கள் தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். நம்ம யாரையும் ஏமாற்ற வேண்டாம். நம்மளை ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அது கடவுள் பார்த்துப்பார். நம்ம இன்றைக்கி முருகரை வணங்கிட்டுருக்கோம். முருகர் தந்தை நம்மளை ஏமாற்ற மாட்டார், நம்மளை காயப்படுத்த மாட்டார், நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார். இந்த கல்லுலேயும் முள்ளையும் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த பாதை எல்லாமே ஒரு நாள் நமக்கு ஒரு மெத்தை போட்டா மாதிரி அமையுங்க. ஏன்னா மற்றவங்க நமக்கு பூ தூறாங்களோ இல்லையோ, முருகர் தந்தை அவருடைய கரத்தை நம்ம நடந்து போகிற இடத்துல, நம்ம நடந்து போகிற பாதையில் அவருடைய கரங்களை வைப்பாருங்க முருகர் தந்தை. ஒரு கரம் இரு கரம் இல்லைங்க, அவருடைய 12 கண்களும் நம்மளை பார்க்கும், 12 கைகளும் நமக்காக மெத்தையாக கொடுப்பாருங்க முருகர் தந்தை. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி வாழ போகிறோமோன்ற எண்ணம் நமக்கு வேண்டாம். எப்படியோ வாழ்ந்துடலாம், முருகர் தந்தை தான் நம்ம கூட இருக்காரே. எல்லாம் வல்ல முருகன் நம்ம கூட இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கையாக தான் இருக்கும். வெற்றிவேல்.